நீங்க வளர்ந்தா சொல்றேன், அந்த வளர்ச்சியை தடுப்பதுக்கு 1000 பேர் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுல, உன் வளர்ச்சியை யாருமே தடை செய்யவே முடியாது. உன் முகம் மாறவே மாறாதுங்க பாருங்க. பிரச்சனை சந்திக்கிறவர்கள் முகம் பிரகாசிக்கும். மறுபடியும் சொல்ற பாருங்க, பிரச்சனை சந்திக்கிறவருடைய முகம் பிரகாசிக்கும். இது என்ன புதுசா இருக்குது? பிரச்சனை சந்திச்சா முகம் டல்லாடு இல்லைங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேற ஸ்டைலு. ஆண்டவர் சொல்றார், உலகத்துல பிரச்சனை சந்திச்சுனா உன் முகம் ஒரு மாதிரி சுகர் வந்துச்சு, பிபி வந்துச்சு. நான் சொல்றேன், எதுவுமே வராது. நீ மென்மேலும் வளர்ந்து கொண்டே போவாய். இன்னொரு சீக்கிரட், எவ்வளோ பெரிய பிரச்சனை சந்திக்கிறியோ அவ்வளோ பெருசா நீ மாறுற. சின்ன பிரச்சனை சந்திக்கும் போது சின்ன இடத்துக்கு மாறுற, பெரிய பிரச்சனை சந்திக்கும் பெரிய அளவுக்கு உயர்த்தப்படுற. உலக அளவுல பிரச்சனை சந்திச்சாரு, உலக அளவுல உயர்த்தப்பட்டுட்டாரு. அவ்வளவுதான் விஷயம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் சொல்றேன், சின்ன சின்ன பிரச்சனை கண்டு தயங்காதீங்க, பயப்படாதீங்க. அப்பா சொல்றாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே சொல்ற ஒரு தேவன் இருக்கிறாரு. ஆமேன். புருஷன் சொல்ல, மனுஷன் சொல்ல, மற்றவன் சொல்லல, கர்த்தர் சொல்றாருங்க. இனி காலையில வந்திருக்கீங்க, உன்னை குறிச்சு சர்டிபிகேட் உன் உலகம் கொடுக்காம இருக்கலாம், உன் ஏரியா கொடுக்காம இருக்கலாம், உன் ஜனங்க கொடுக்காம இருக்கலாம், உன் சொந்தங்க கொடுக்காம இருக்கலாம், ஏன் இந்த சபை உனக்கு கொடுக்காம இருக்கலாம், இந்த பாஸ்ட் கூட உனக்கு கொடுக்காம இருக்கலாம். ஆனா நம்மை அழைத்த ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உன்னை பார்த்து சொல்கிறார், உண்மையும் உத்தமமான என்னுடைய ஊழியக்காரனே, come on my son, என்னுடைய இளைப்பாறுதலிலே என் சந்தோஷத்திலே பிரவேசி என்று சொல்லுகிறார்.